டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சீமானும் அண்ணாமலையும் ஒன்று சேர்ந்த விழாவை பார்த்த நெட்டிசன்கள் ஆமையன் சீமானுக்கு துணை போனால் ஆடு பலிகடாவாகும் என்று விமர்சனம் செய்து வருகின்றனர். சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு உள்ள நிலையில் மேடையில் அண்ணாமலை எதிரில் தான் ஹீரோ போல வசனமெல்லாம் பேசி வருகிறார். டிஐஜி வருண்குமார் சீமான் மீது பல குற்றங்களை அடுக்கி உள்ள நிலையில் அதற்கு ஒரு முடிவு கட்டாமல் சீமான் விழாவில் கலந்து கொண்டு ஆவேசமாக பேசி வருகிறார். சீமானை பற்றி அனைத்தும் அண்ணாமலைக்கு தெரிந்தும் அண்ணன் அண்ணன் என்று அவரிடம் பாசமழையில் நனைந்து வருகிறார் அண்ணாமலை. சென்னையில் தனியார் கல்லூரி விழாவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருவரும் கலந்து கொண்டு ஒரே மேடையில் அமர்ந்திருந்தனர். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட அதிமுக பாஜக கூட்டணி 2023 கருத்து வேறுபாடு காரணமாக உடைந்த நிலையில் தற்போது 2026 தேர்தலில் மீண்டும் இணைவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். அமித்ஷாவும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் கூறியிருந்தார். பாஜக தலைவர் அண்ணாமலை, கட்சியின் மூத்த நிர்வாகி நயினார் நாகேந்திரன் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்ட நிலையில் பின்னர் அமைச்சர் செங்கோட்டனையும் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினார்கள். தொடர்ந்து தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்ததாகவும் தகவல் வெளியானது. அதேபோல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் சீமான் இதற்கு மறுப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு ஒரே மேடையில் அமர்ந்திருந்தனர். விழாவில் பிரதமர் மோடி அண்ணாமலைக்கு ஆதரவாக சீமான் பேசியதும், அதேபோல சீமானை புகழ்ந்து அண்ணாமலை பேசியிருப்பதும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழாவில் பேசிய சீமான், உலகம் முழுக்க செல்லும் பிரதமர் மோடி ஒவ்வொரு முறையும் உலகின் முதல் மொழியான தமிழ் மொழி எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை என கூறுகிறார். செல்லும் இடமெல்லாம் தமிழின் பெருமையை பிரதமர் மோடி உயர்த்தி பிடிக்கிறார். அதேபோல தமிழகத்தில் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சி வளர்கிறது என்று தன்னுடைய செயல்களால் நிகழ்த்தி காட்டியவர் என் அன்பு இளவல் அண்ணாமலை என்று பேசினார். அதே நேரத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தாய்மொழியான தமிழ் மொழியின் அவசியம் குறித்தும் சீமான் பேசியுள்ளார். அதேபோல போர்க்களத்தில் நிற்கும் ஒரு தளபதியாகத்தான் அண்ணன் சீமானை பார்ப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அண்ணன் சீமானை போர்க்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தளபதியாகத்தான் பார்க்கிறேன். காரணம் அவருடைய கொள்கைக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைப்பாட்டோடு தைரியமாக போர்க்களத்தில் போராடக்கூடியவர். அதுவே அவரை அரசியலில் ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி இருக்கிறது. எனக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன், அவர் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார். இருந்தும் அவருக்கு ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். காரணம் அரசியலில் அவர் கொண்ட நேர்மையும் நெஞ்சுறுதியும் தான். நாங்கள் இருவரும் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியாக இது இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். சீமான், அண்ணாமலை இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி புகழ்ந்து பேசியது அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.